ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனல் H2O ஹேண்ட்ஸ் டு அதர்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் டீட்டெயில்ஸ், ஜாப் லெட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இவ்வளோ லேட்டாக தான் ஒரு ஓப்பனிங் அப்லோட் பண்ணுறோம். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஓப்பனிங், நல்ல கம்பெனிலேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன் ரோல் ஜாப் தான். குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கம்பெனி என்ன கம்பெனிலேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Salcomp அப்படின்ற கம்பெனி தான். Salcomp இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சார்ஜர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சார்ஜர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, OEM கம்பெனி தான். இந்த பர்டிகுலர் கம்பெனிலேருந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ். ஒவ்வொரு வேகன்சிலையும் மினிமம் ஒரு 30 பேர் எடுக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஓப்பனிங் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து ஈஸியாக நீங்கள் போய்க்கலாம், டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு மெத்தடுமே இல்லை, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற எந்த ஒரு மெத்தடுமே இல்லை. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்த மாதிரியே பியூர்லி ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான். இந்த பர்டிகுலர் வாக்கின் என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஆகஸ்ட் 2022 கம்மிங் வர 26ஆம் தேதி தான் இந்த வாக்கின் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ரெமிசஸ்லேயே தான் நடக்குது. கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம், எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரகடம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் இருக்குது. ஸோ Salcompனு நீங்கள் சொன்னீங்கனாலே அந்த உங்கள் எல்லா பஸ்ஸுமே அந்த சைடில் நிற்கும். ஸோ 26ஆம் தேதி தான் அந்த ஓப்பனிங் இருக்குது. ஸோ இன்றைக்கே இன்னும் நடுவில் ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ உங்களோட டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி அட்டன் பண்ணணும், வெளியூர்லேருந்து அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன் டே உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன். நான் நாளைக்கு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் டைம் இருக்காதுன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கே அர்ஜென்ட்டாக இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேகன்சிஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர்லி வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் மட்டுக்கு தான். இதில் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிளே கிடையாது. டிப்ளமோ கேண்டிடேட்ஸாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து டிப்ளமோ வேகன்சிஸ் ஆன் ரோல் ஜாபுக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஓப்பனிங் தான் இது. பியூர்லி வந்து ஒரு ஆன் ரோல் ஜாப் தான். 3 டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன வேகன்சிஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ற பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு அது எக்ஸாக்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஜாப்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா வேகன்சிஸுமே மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம், டேரெக்டாக போய்க்கலாம். பட் ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு வேகன்சி டெக்னிக்கல் ஆப்ரேட்டர். இதில் வந்து ஒரு 30 நம்பர் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், 30 பேர் கேட்குறாங்க மினிமம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா 2 ஸ்ட்ரீம் தான். டிப்ளமோலையுமே ஒன்று நீங்கள் ட்ரிபிள் படித்தவங்களா இருக்கணும், இல்லை இசிஇ படித்தவங்களா இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி இல்லையா, அதனால் வந்து அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியாக இருந்தீங்கன்னா மட்டும் இதில் அப்ளை பண்ணுங்கள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எந்த ஆப்ரேஷன் வந்து டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குல்ல, மிஷின் மெயின்டெனன்ஸ், அதிலலாம் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு ஜாப் தான். ஸோ குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக எடுக்கிறாங்க. ஸோ குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்னால் பேசிக்கலாக வந்து வர ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். குவாலிட்டியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு சொல்லி. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதுக்குமே வந்து டிப்ளமோ இன் ட்ரிபிள் அண்ட் இசி 2 ஸ்ட்ரீம் தான் இது கேட்குறாங்க. அண்ட் உங்களுக்கு குவாலிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட்டை வந்து எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுலேயும் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு சேலரி அண்ட் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு சேலரி. ஸோ சேலரி வந்து எப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக வாங்கின சேலரியிலேருந்து ஒரு certain% இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலுமே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் கண்டிப்பாக சேலரியும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி மாறும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிற வேகன்சி என்னென்னா CNC ஆப்ரேட்டர் தான். ஸோ இது என்னடா இது ஆப்ரேட்டர் ஜாப் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் OEM ஜாப் தான், ஏசி பிளாக் தான். அதனால் வந்து உங்களுக்கு ஹார்ட் மிஷின்ஸ் எதுவுமே இருக்காது, நார்மல் CNC மிஷின் தான். உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடான கம்பெனியில் CNC ஆப்ரேட்டராக இருந்தீங்கனாலுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஓப்பனிங்க்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்குறாங்க. ஸோ மூணாவதாக சொன்னது என்னென்னா CNC ஆப்ரேட்டர், அதுக்கு மட்டும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.
ரெண்டு வேகன்சி முன்னாடி சொன்னதுக்கு வந்து டிப்ளமோ இன் ட்ரிபிள் அண்ட் டிப்ளமோ இன் இசி இது ரெண்டு ஸ்ட்ரீம் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். எல்லாமே வாக்கின் இன்டர்வியூ தாங்க. நீங்கள் எதுக்குமே அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணி ரெஸ்யூம் கொடுத்து ஃபோன் பண்ணி கேட்டு எந்த பிளா எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க. அன்றைக்கி காலையில் 9 மணிக்கெலாம் கம்பெனி இருக்கணும். ஸோ 9 மணினா டேரெக்டாக 9 மணிக்கு போவாங்க. 9 மணிக்கு முன்னாடியே கம்பெனிக்கு போயிருங்க. 8:30 to 8க்குலாம் போயிடுங்க. இன்டர்வியூ எங்கே நடக்குன்னா கேட் 2ல் நடக்கும். அங்கே வந்து ஃபஸ்ட்டு கேட் ஒன்று இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா செகண்ட் கேட் இருக்கும். அந்த செகண்ட் கேட்டில் தான் நீங்கள் இன்டர்வியூ நடக்கும். அதில் இன்டர்வியூ ரூம்னே இருக்குது, இன்டர்வியூ ஹால்னு இருக்குது, அங்கே தான் வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ எல்லாமே பேசிக்கான ஒரு கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இன்டர்வியூலாம் பயப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 30 பேருக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா மெயின்டெனன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் குவாலிட்டியுமே 30 பேர் எடுக்கிறாங்க. இந்த சிஎன்சி ஆப்ரேட்டராக 45 பேர் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 45 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் டேரெக்டாக போகலாம். இது ஒரு ஆன் ரோல் பெர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் இஎஸ்ஐ எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இருக்குது. அண்ட் கம்பெனியோட ஆன் ரோல் ஜாப்ன்றதுனால உங்களுடைய க்ரோத்துமே வந்து நல்லா ஹியூஜாக இருக்கும். இன்றைக்கி வந்து 24. ஸோ உங்களுக்கு 1 டே டைம் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலுமே உங்களுக்கு சென்னையில் யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 26ஆம் தேதி இன்னொரு தடவை சொல்கிறேன், 26ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த ஓப்பனிங் நடக்குது. மறக்காமல் எல்லா நண்பர்களும் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க, இல்லை உங்கள் ஜூனியர் வந்து ஜாப் தேடிட்டு இருக்காரு, நல்ல ஜாப் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பற்றி இதை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. 3 வேகன்சி தான். பட் டேரெக்டாக நீங்கள் 26ஆம் தேதி கம்பெனி ப்ரெமிசஸில் இருக்கணும். மார்னிங் 9 o'clockலாம் இருக்கணும். யாரையுமே நீங்கள் கேட்க தேவையில்ல. டேரெக்டாக 26ஆம் தேதி கம்பெனிக்கு போயிருங்க. இந்த வேகன்சிஸ் 100% அஷ்யூர்ட் ஜாப் தான். ஆன் ரோல் பெர்மனன்ட் ஜாப் தான். நான் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போவே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஒரு நைட் ஆனாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம ஷேர் ஆகணும். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான ஜாப் நான் எடுத்து போடுறேன். இதுவுமே வந்து நிறைய பேர் டிப்ளமோ ஜாப்ஸ் கேட்டிருந்ததுனால தான் இந்த டிப்ளமோ ஜாப்ஸ் நம்ம பர்டிகுலராக கொடுக்குறோம். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தம்பி தங்கச்சி யார் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த பர்டிகுலர் ஓப்பனிங்க்கு. இப்போ டோட்டலாக வந்து ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க, 100 வேகன்சி எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அட்லாஸ்ட் நான் கம்பெனி நேம் மறுபடியும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சால்காம் கம்பெனி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தான். இது 26ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. ஸோ டேரெக்டாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எந்த ஒரு யார்ட்டையுமே நீங்கள் கேட்க தேவையில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.